வெங்காயம் வந்து ஒன்றும் அரைமாட்டு கொரகொரப்பாக அரைச்சி வைங்க. இப்போ நான் இதை வந்து கொரகொரப்பாட்டு அரைச்சாச்சு. இதை இதிலே தட்டிடலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், அதையும் தட்டிடலாம். ஒரு டீஸ்பூன் எள்ளு, அதையும் தட்டிடணும். இப்போ எல்லாமே தட்டியாச்சு. எல்லாம் மாவோட சேர்த்துக்கோங்க. எல்லாம் மாவோட சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இது வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி. வெதுவெதுப்பான தண்ணியில் தான் நம்ம மாவு விரவ போகிறோம். 1 கப்பு இதில் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவைக்கு விரவிட்டே இருக்கணும். இப்போ நம்ம 1 கப் ஊற்றினா காணலை. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம். மாவு வந்து கரெக்டாக 1.5 கப் இல்லைன்னா 1.25 கப் தண்ணி தான் தேவைப்படும். இது வந்து இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா உருட்டியாச்சு. இதுதான் பதம். இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம மாவை நல்லா விரவிட்டோம். இனி அடுத்தது அதை உருண்டை பிடிச்சி நம்ம குழலப்பம் செய்ய வேண்டியதான். அதை நம்ம எப்படி செய்யலாம், எந்த முறையில் பண்ணலாம் பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். நல்ல உருண்டை பிடிச்சிட்டு இந்த